நம்முடைய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்கு என்ன வச்சிருக்கிறாராம்? ஃபுட் பிரிண்ட் வச்சிருக்கிறார். நம்ம அவரை பின்பற்றக்கூடிய அடிச்சுவடுகளை வைத்திருக்கிறார். நம்முடைய ராஜா இந்த உலகத்தில் வந்து ராஜகுமாரத்திகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பின்பற்றக்கூடிய அடிச்சுவடுகளை அவர் என்ன செய்திருக்கிறார்? பின்வைத்து போயிருக்கிறார். அவருடைய ஃபுட் பிரிண்ட் இருக்குது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை போல மாம்சமுடையவர், நம்மை போல சகல விதத்திலும் சோதிக்கப்பட்டவர். அவர் சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்யாத ஒரு பிரதான ஆசாரியர், ஒரு மாடல் லைஃப். அவர் என்ன செய்யலையா? பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயம் முறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு சகோதரிகளும் நம்ம குடும்பத்தின் நடுவில் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நம்மளை திட்டுகிறவர்கள் இருப்பாங்க. வையப்படும் போது அவர் என்ன செய்யலாம்? பதில் வையலையாம், பதிலாக அவர்களுக்கு அவங்கள திட்டலையாம். சரியா? ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சகோதரிகளுக்கு 10 வார்த்தை பேசக்கூடிய அநேகர் இருப்பாங்க. ஆனால் இயேசு என்ன செய்யலையா? பதில் வையலை. அதே போல் சிலர் யோசிப்பாங்க, நான் யார் தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றவா, என்னால் நல்ல ஜோமனம் தெரியும், அந்நிய பாஷைகளை பேசுவேன், நல்லா அந்நிய பாஷை பேசுவேன், என்னை குறித்தா இப்படி பேசுகிறீங்க, பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இவ போகும்போதே ஏதாவது நடந்துடும். என்ன செய்கிறவாங்க? பயம் முறுத்துறவங்க அநேகர் காணப்படுவாங்க. ஆனால் நீ யோசிச்சு பாருங்க, ராஜகுமார்த்திகளாகிய நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதற்கு மாடல் யார் என்று சொன்னால், ஃபுட் பிரிண்ட் வைத்து போனவர் யார் என்று சொன்னால் இயேசு.